ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் பாலாஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நியூ மொபைல் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த நியூ மொபைலை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அந்த மொபைல் பேர் வந்துட்டு ரெட்மி 9i 4 ஃபியூச்சர்ஸ்லாம் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறா. கேமராமேன், டேரக்டர் எல்லாமே இவங்க தான் இன்றைக்கி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கான் அழுத்திக்கிட்டிங்கன்னா நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம ஃபோன் இங்கே இருக்குது. இது கூட ஒரு கவரும் இருக்குது. ஓகேவா, இந்த ஃபோன் வந்துட்டு ரேட் எவ்வளோன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஃபோனை சுற்றி என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஃபோன் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபோனோட என்ன கலரில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது. எனக்கு வந்துட்டு இது விவோ V11 Pro மாதிரி தான் இருக்குது பார்க்க. ரெட்மி 9i அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபியூச்சர்ஸு, இது பில்லு, கஸ்டியூமு, அதெல்லாம் கசகசா. இதில் என்ன போட்டிருக்காங்க, 4GB ரேமு, ஹை பர்ஃபார்மன்ஸு, பிளா பிளா பிளா, 24GB இன்டர்னல் மெமரி, ஹை இன்டர்னல் ஸ்டோரேஜ். 64 சாரி 64. வாவ், 5000 mAh பேட்ரி, வேறு லெவல் பேக்கப்பில் நிற்கும். ஓ, ஆண்ட்ராய்டு 10 ஆண்ட்ராய்டு 10 கிடையாது. ஆண்ட்ராய்டு 10யா? ஆண்ட்ராய்டு 10 வேறு லெவலு. 13 மெகாபிக்சலு, இதுக்கு பிளா 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 பிளா, 5 MB ஸ்பீடு, பிளா 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 சம்திங். இந்த பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணலான்றேன், அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ தான் ஸ்டிக்கரே பிக்கிறேன், பார்த்துக்கோங்க. கத்தி வச்சு அமேசானில் ஆர்டர் போட்டது. ஸோ அதனால் இது வந்திருக்கு. என்னடா இவ்வளோ டைட்டாக இருக்குது. இதுதான் நம்மளுக்கோட ஃபோன் டாஸ்க்லேயே ஒரு பெரிய டாஸ்க்கு, பாகுபலி டாஸ்க்கு. இப்போ பாதி வந்துருச்சு. ஐயோ, என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பிடிக்கவே போங்கடா அப்பா. இதில் கத்தியை விட்டு உள்ள கிண்டிட வேண்டியதான். அப்பா, ஐயோ முடியலை. ஸோ ஃபோன் இப்போ அப்படியே இங்கே இருக்குது. ஓகே, இப்படி எடுத்துடலாம். ஃபோன் அப்படியே இங்கே இருக்குது. வாவ், நைஸ் கலர். இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். உள்ள சிம் இஜெக்டர் பின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லையா அப்படின்றத கொடுப்பாங்களா, அது எதுவுமே கொடுக்கல. சார்ஜ் கேபிள் கொடுத்துருக்காங்க. பி டைப் கேபிள் தான். ஒரு சார்ஜரு, ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அடாப்டர், எவ்வளோ வோல்ட்டெல்லாம் வோல்ட்டு இங்கே போட்டிருக்காங்க. எவ்வளோ வோல்ட்டு போடல. ஸோ இப்போ நம்ம ஃபோனை கையில் எடுத்துட்டோம். ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இப்போ இதில் பார்க்க கரெக்டாக தான் தெரியுது. ஃப்ரண்ட் கேமரா பார்க்க சூப்பராகவே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது கலரு. ஆனால் எனக்கு என்னென்னா, இது ஒரு மாதிரி ரஃப்பாக எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு மாதிரி கூசும். அது ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்கும். எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இந்த பாப்பாவை பிடிக்க சொன்னால் ஒரு கிறுக்கு மாதிரி பிடிச்சிட்ருக்கா. நான் தான் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன் கையில் வச்சு இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். ரெட்மின்னு இது போட்டிருக்கிறத பார்க்காதீங்க, இது ஒரு ஸ்டிக்கர் தான். ஸ்டிக்கர் பிக்கக்கூடாது, ஓகேவா? ஸ்டிக்கர் இப்போதைக்கு பிக்க வேணாம். 1 3 2 1 பாகுபலி. ரெட்மி ஆன் ஆகிட்டாப்பில். இங்கே பாருங்கள், ரெட்மி சின் 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 ரெட்மி ஆன் ஆகிட்டாப்பில். அப்படியே கொஞ்சம் ஜூமிங்கில் வந்தால் MIU அப்படின்னு ஏதோ ஒரு பிராண்டிங் இப்போ புதுசாக போட்டிருக்காங்க போல். MIU. ஓகே, MIUன்னு போட்டிருக்காங்க. உள்ளே என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் அ செகண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. பாருங்கள் கைஸ், இது எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஃபோட்டோ எடுத்து ஒரு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபோட்டோ எடுக்க கூட இவ்வளோ நேரம். அது எப்படி சொல்கிறது, ஆடிங் திஸ் ஃபினிஷிங் டச் அப்படின்னா அந்த ஆப்ஸ்லாம் உள்ள செட் பண்ணிகிட்ருக்கோம்ல, எல்லாமே ஃபியூச்சர்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கு எவ்வளோ நேரம், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே காய்ஸ், ஃபோன் நல்லா தான் இருக்குது, பட் கேமரா எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு இல்லை. பட்டு 9000 ஓகே, பெட்டராக தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. இது பேக் கேமரா பாருங்கள். இது என்னோடய விவோட பேக் கேமரா. இது விவோட பேக் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குன்றதை பார்ப்போமா. ஃப்ரண்ட்
ஃப்ரண்ட் கேமரா எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, ஏதோ ஃபோனு ஏற்ற ஃபியூச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இங்கே வாவ், இதில் என்ன நம்மளோட ப்ரோ மோடு, வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரைட்டு, மோர்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் வீடியோஸு, லாங் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே, இதில் ஃபியூச்சர்ஸ் நிறையா பார்ப்போம். இந்த ஃபோனை இப்போ தள்ளி வச்சிடலாம், அப்போ தான் இந்த ஃபோன் வந்துட்டு மெயினாக தெரியும். ரைட்டா? ஓகே, இந்த ஃபோன் நான் ஏன் வாங்கினேன்னா, இந்த ஃபோன் ஆக்சுவலாக எனக்கு கிடையாது, எங்கள் அத்தையோடது. சும்மா வாங்கியிருக்காங்க. இதனால் இன்பில்ட் கேம்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. லார்ட் குவாடு அப்படி பேசி மோஜோ. இதெல்லாம் மோஜ். இங்கே பாருங்கள் கைஸ், இந்த ஆப்பெல்லாம் இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் டவுன்லோடே பண்ணல. ரம்மி, ரம்மியெல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரம்மி எதுக்கு இந்த மம்மிக்கு வந்திருக்கு? ஃபோன் ஃபீச்சர்ஸ் பார்ப்போமா? செட்டிங்ஸ் நல்லா இருக்குது. நான் இப்படி ஃபோன் அப்படி OnePlus மூலியமாகவே இந்த பார்த்துருக்கேன். காரணம் செட்டிங்ஸ் இங்கே இருக்குது. ஓகே, செட்டிங்ஸ் இருக்குது. ஃபோன் அப்டேட் பண்ணணுமா? அபவுட் மொபைல் பார்த்துக்கோங்க கைஸ், பார்த்துக்கோங்க. 12GB ஆக்குபைட்டா? என்னடா 12GB ஆக்குபைட் பண்ணீங்க? இப்போ தான் ஃபோன் ஆன் பண்ணேன். கொப்பத்தா, வேறு மாதிரி கைஸ். இது என்னன்னு தெரிய மாட்டேங்குது கைஸ். யாருங்க? சிஸ்டம் 8GB, 1.5GB ஆப் டேட்டா. அதை கொப்பத்தா யாராவீங்க நீங்கள்? மனவேதனடா, வேறு மாதிரி. பரவாயில்ல. ஸோ இதுக்கு வந்து ஒரு கேஸ் கவரையும் பார்க்கலாம். கேஸ் கவர் எப்படி நம்மளோட ஸ்டைல் எப்படி பாப்பா? இங்கே வாங்க, இது நம்மளோட ஸ்டைலில் இப்போ இருப்போம். அடியே கிறுக்கி பாகுபலி ஒரு செலவு டேப்பை முடிச்சுருந்தா வந்திருக்குமோ. ஓகே, கேஸ் கேவர் பிளாக் கலரில் வேறு லெவலில். எனக்கு பிடிச்சது பிளாக் கலர் தான். பரவாயில்ல. ரோல் கார்ட் தான் 9i. அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் கொடுத்தாங்க. பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. சூப்பர். ஃபோனை பக்காவாக கிட்ட ஆகிடுச்சு. செம்மையாக இருக்காங்க. இப்போ ஃபோன் பார்க்க வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. இப்போ ஃபோன் பார்க்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி ஒரு ரிவ்யூ சொல்லணும்னா, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஃபோன் வந்துட்டு 8500 தான் ஃபோனு. இந்த ஃபோனுக்கு ஏற்ற ஃபியூச்சர்ஸ் இந்த ஃபோனில் இருக்குது. 4GB ரேம் வந்துட்டு 12,000க்கு மேலே தான் கொடுக்குறாங்க இப்போலாம். பட்டு பரவாயில்ல, இந்த லெவலுக்கு நல்லா இருக்குது ஃபோனு. ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சொல்லலாம். பப்ஜி நல்லா தான் இருக்குது. ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் பெருசாக தான் இருக்குது. இப்படி பப்ஜி விளாடலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. 4GB ரேம்ன்றப்போ பேசிக் குவாலிட்டி ஃபோனு. 4G 5G 4G ஃபோன் தான். பரவாயில்ல. ஒரு ஆவரேஜ், ஒரு ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்கு ஆவரேஜாக எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு குட் ஃபோன். ஒரு 8500க்கு ஒரு குட் ஃபோன். இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் இந்த நேமு, இதோட பிராண்ட் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் போட்டு விட்றேன். ஸோ இந்த வீடியோ ஏன்டா குவாலிட்டி இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு, இந்த ஃபோன் எனக்கு இப்போ தான் கிடச்சிச்சு. இந்த ஃபோன் எனக்காண்டி அன்பாக்சிங் பண்ணுறதுக்காண்டி சாயந்தரம் எனக்கு 8 மணிக்கு மேலே தான் வந்துச்சு. 8 மணிக்கு மேலே வந்தனால நான் அந்த டிவி லைட்டு, அந்த லைட்டு, இந்த லைட்டில் போட்டுட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு வழியே இல்லை. ஃபேஸ் லைட்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நம்மள்ட்ட லைட்னிங்கும் இல்லைல்ல, அதனால் நம்மளால் அந்தளவுக்கு எடுக்க முடியாது. பாப்பா வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். பாதி வீடியோ வந்து எடுத்தேன், அது வந்துட்டு பிளாக் அடிச்சிருக்கு. அது ஃபுல்லாகவே சொல்ல தெரியல அவளுக்கு, அப்படியே விட்டாச்சு. இதுவும் பிளாக் அடிச்சுட்டு தான் இருக்குது. லைட்னிங் இல்லாதனால என் ஃபேஸ் இன்னும் டல்லாக தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம வேறு ஆளில் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனல் மானிட்டைசிங் ஆயிடுச்சு. அந்த ப்ராப்ளம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், இல்லை லைவில் போட்டிருந்தேன். வீடியோ செக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, see you.